ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிகின் வித் காட்ஸ் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 91வது சங்கீதம் 2வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அருமையான பக்தன் அழகாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி. அதாவது கர்த்தரை நோக்கி அவர் சொல்லுகிற காரியங்கள், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தாசன் சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். நான் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பின அநேக மனிதர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போனாலும் இன்று தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் மனிதர்களை நம்பி அநேக காரியங்களை, ரகசியங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஒருவரும் அந்த ரகசியத்தை தனக்குள் வைத்துக் கொள்ளாமல் பிறரிடம் போய் பேசி சந்தோஷப்பட்டு கொள்வதை நாம் பார்க்க முடியும். இதை நாம் கேள்விப்படும் பொழுது எவ்வளவு துக்கமா இருக்கிறோம், எவ்வளவு வேதனையா இருக்கிறது நமக்கு. ஆனால் நாம் நம்பி இருக்கிறவர் என்ன ஒரு உறுதி. இன்றைக்கு உறுதியாய் நீங்கள் கர்த்தரை நம்பும் போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலிருந்து கூட அருமையான ஒரு பக்தனை நாம் பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் அவன் தன்னுடைய மனைவியை நம்பவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை நம்பவில்லை, இந்த உலகத்தின் சொத்து பத்துகளை நம்பவில்லை. தேவன் ஒருவரை மாத்திரமே அவன் நம்பியிருந்தான். அவன் பேர்தான் யோபு. யோபுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு தூஷணமான வார்த்தைகள், எவ்வளவு நிந்தனையான வார்த்தைகள், எவ்வளவு அவமானங்கள் நிறைந்த வார்த்தைகள், எவ்வளவு வேதனையான வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, துன்பப்படுத்தி வைத்திருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். எல்லாவற்றையும் இழந்த நிலைமை அவனுக்கு. நடு ரோட்ல நிற்கிறான். அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? மனிதனை நம்பி இருக்கிறோமா? இல்ல நம்ம கூட வேலை பார்க்கிறவங்களை நம்புறோமா? இல்ல நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டியது ஒரு நிலைமையா இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யோசியுங்கள், நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசிப்போம். இந்த தினத்தில் இந்த யோசனையோடு கூட நாம் இந்த தினத்தை நாம் துவங்குவோம். அவரை நம்பி நான் தொடங்குறேனா, இல்ல நான் மனுஷனை நம்பி நான் தொடங்குறேனா, இல்ல என்னுடைய சேலரியை நம்பி நான் தொடங்குறேனா அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தினத்தில் இந்த வார்த்தையோடு, நான் நம்பி இருக்கிறவர், எனக்கு அடைக்கலமா இருக்கிறவர், எனக்கு கோட்டையா இருக்கிறவரை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிறதை, கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பும் இரக்கவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதமண்டில் வந்து நிற்கும்படியாய் ஆண்டவரே, நீ செய்திருக்கிற நல்ல காலை பொழுதுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீது உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, அந்த உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்தாமல் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி ஆண்டவரே, அவர்களுடைய இருதயங்களை பூரிப்பாக்கி ஆண்டவரே, அவர்களை நீர் மகிழ்ப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நடத்துவீராக. வேலை ஸ்தலங்களில் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஓ ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. அப்படியே நீ செய்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்க ஆளுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.